இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை உங்க கூட கிளாரிஃபை பண்ணிக்கிற விரும்புகிறேன். பதவி ஏற்று ஒரு மாத காலகட்டத்தில் முதலமைச்சர் விஜய்னால என்ன செஞ்சிட முடியும், அவருக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சப்போர்ட்டர்ஸ் தான் ஒரு மாத காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படி சொல்லியும் சில விஷயங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நான் ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிறத பற்றி பேச விரும்பலை. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் யூனியன் ஆபீஸ் அங்கேருந்து கான்ட்ராக்ட் சேங்ஷன் ஆகும், சரிங்களா? நிறைய ஊருக்கு ரோடு போடலாம், பாலம் கட்டலாம், ஒரு கிணறு கூட அரசு தரப்புல இருந்து வெட்டலாம். அதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சிஎம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரை போட்டு ஒரு கல்வெட்டு வைப்பாங்க, சரிங்களா? அது விஜய் காலகட்டத்தில் சேங்ஷன் ஆன ஒரு கான்ட்ராக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சரிங்களா? ஒரு மாதத்துல ஒரு கான்ட்ராக்ட் சேங்ஷன் ஆகி ரோடு போட்டு பாலம் கட்டி ஓபன் பண்ணிட முடியாது. ஆனா இப்போ யாருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுடைய பேர்ல தான் அந்த கல்வெட்டு பதியப்படும். இதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நான் ஏன் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல தரமான ஹியர் சைக்கிளை சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் ஒரு சைக்கிள் ஒரு தரமான சைக்கிள் அண்ணன் சிஎம் விஜய் அண்ணன் கொடுக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் அதை ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அதாவது ஏலத்திலேயோ இல்ல ஒரு கம்பெனி கொட்டேஷன் கொடுத்தோ நகராட்சியில யூனியன் ஆபீஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ல கொடுப்பாங்க. ஒரு மாத காலகட்டத்துல என்ன செஞ்சிட முடியும், ஒரு மாத காலகட்டத்துல என்னெல்லாம் செஞ்சுட்டாரு இப்படி பேசக்கூடியவங்க இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஒருத்தர்லாம் கையை வச்சு சொட போறாரு. ஒரு மாத காலகட்டத்துல பாருங்க, கியர் சைக்கிள் எல்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளவு தரமான சைக்கிள், இவ்வளவு ஆண்டுகள்ல இல்லாதது. அண்ணன் கொடுக்கட்டும், கொடுப்பாரு அப்படின்னு நானும் நம்புறேன். நல்ல விஷயம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி அதை கான்ட்ராக்ட் எடுக்கணும். கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸ்கூலுக்கு தரமானதா கொடுக்க முடியும், சரிங்களா? ஒரு மாத காலகட்டத்தில எல்லாம் இது நடந்துடாது. அந்த வீடியோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நாணப்புறமோ ஏதோ ஒரு கனகபுரம்னு நினைக்கிறேன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலு. அவங்க அந்த வீடியோல ஒரு 2-3 பிக்சரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுலயே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்காங்க, இது எங்க ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூலு, அதுல இருந்து நாங்க கொடுத்த சைக்கிள் அப்படிங்கிற ஒரு கமெண்ட ஸ்கூலு அந்த குரூப்பே பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது கீழே போயிட்டு அண்ணன் சிஎம் விஜய் அண்ணன் தான் கொடுத்தது. ஸ்கூல்ல சைக்கிள் கொடுத்தாலே நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு இது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சு ஸ்கூல்ல சைக்கிள் கொடுத்தாலே அது கவர்மெண்ட் தான் கொடுக்கும், ரைட்டு தான். ஆனா அது சிஎம் விஜய் அண்ணன் கொடுக்கல. இன்னொன்று ஒரு மாத காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கையெழுத்திடத்தான் முடியும், நடைமுறைப்படுத்திட முடியாது. அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு தேவை. அது போன்று நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், பிரகனந்தா அந்த செஸ் போர்டு எடுத்துட்டு வந்தாரா, விஜய் அவர்கள் எடுத்துட்டு வந்தாரா, ஆதவர்ஜுனா பேசுனது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரியான சில்லற விஷயங்களை நம்ம ஃபேக் நியூஸா பேசிக்கிட்டு இருக்க வேணாம். அது ஃபேக்கோ ரியலோ. ஏன்னா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எல்லா கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட இந்த மாதிரியான கருத்துக்களை தலைவர்களுக்கு சால்ற அடிக்கிறதுக்காக, கட்சிக்கு சால்ற அடிக்கிறதுக்காக, ஏதோ உங்களுக்கு சால்ற அடிக்கிறதுக்காக பொய் சொல்றது, வளர்றது, இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயம். அதை நம்ம பேசும் பொருளா இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டு பாரு பொய் சொல்லிட்டான், இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேச தேவையில்லை. ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு பை சைக்கிள் தரமான சைக்கிளை டிவிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்திக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லைன்னா இது தொடரும். இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும். நான் சொன்னது பிரகனந்தா, விஜய், ஆதவ் அந்த ஒரு மேட்டருக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது மாதிரியான கோடி விஷயங்கள் தினந்தோறும் ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தலைவர் பேசினால அதுல இருந்து ஒரு 10 பாயிண்ட் 10 வீடியோ ரெடி பண்ணி சோசியல் மீடியால விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு உளறல்கள், அவ்வளவு பொய், அவ்வளவு உண்மை எல்லாமே இருக்கும். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாத்தி சோசியல் மீடியாவில ஷேர் பண்றது ஒரு விஷயம் கிடையாது. அதனாலதான் சொல்றேன். ஆனா ஒரு திட்டத்தை அரசு செயல்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தாத திட்டத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கும், செயல்படுத்திய திட்டத்தை அரசு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி ஒரு கேள்விக்குறியாக்குறதுக்கும் ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. நம்ம எதற்கு குரல் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம கண்டிப்பா குரல் கொடுத்து தான் ஆகணும்.